என் ஜெபம் அவருடைய சமூகத்திலே போய் 18வது சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற மிகப்பெரிய தைரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார், அடுத்துதான் பதில். ஆமென். கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார். அவர் செவி கொடுத்துட்டார்னாலே அடுத்து என்ன வருது? பதிலும் வருது, பலனும் வருது. ஆமென். நம்ம பல இடங்களில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். வீட்டு மொட்டை மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில் போய் உட்காந்து இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலருக்கு வீட்டில் ப்ரேயர் ரூம்னு வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போய் உட்காந்து இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலருக்கு ஒரே ரூம் தான் இருக்கும், எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஓரத்தில் உட்காந்து இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் வெளியே எங்கேயாவது வந்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. கடந்த நாளில் ஒரு சகோதரி பேசினாங்க, நான் ஜெபம் பண்ணுன்னா கூட பாத்ரூமுக்குள்ளே போய் தண்ணியெல்லாம் திறந்து விட்டு தான் இருந்து ஜெபம் பண்ணுவேன். ஆமென். திரும்ப திரும்ப ஒருவன் ஜெபிக்கிறான் என்றால், ஆமென், எது நிமித்தம் ஜெபிக்கிறான் தெரியுமா? அவன் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக்கொண்டதினால் அல்ல, நான் சொல்றத ஒருத்தர் காது கொடுத்து கேட்கிறார், செவி கொடுத்தார். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. 35வது சங்கீதம் நினைக்கிறேன், எடுக்க வேண்டாம், ரெஃபரன்ஸ் சரியா தெரியல. தாவீது அங்க ஜெபம் பண்ணுவார், என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்துச்சு. அப்ப இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் எல்லா ஜெபத்துக்கும் அவர் செவி கொடுக்க மாட்டார். அதனால சொல்றார், என் ஜெபம் என் மடியிலே திரும்பி வந்துட்டு. ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? பாத்தீங்களா? இருக்கான்னு அவர்கள் சொல்லி வாசிங்க சிஸ்டர். உங்களுக்கு 13வது வசனம் என்ன? 35 சங்கீதம் 35:13. அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. அப்போ இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்யல? செவி கொடுக்கல. எரேமியா கிட்ட கூட சொல்லுவார், நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணாத, விண்ணப்பம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். அப்ப நான் ஜெபிக்கிறது விஷயம் அல்ல, நான் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப தாவீதின் எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் செவி கொடுத்தாரன்னு கேட்டா இல்ல. அவன் தேவன் செவி கொடுத்த ஜெபங்கள் என்ன? அல்லது என் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்கணும்னா என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர் செவி கொடுக்கிறார். சார், சம்டைம்ஸ் மனைவி கேட்காம செவி கொடுக்காம போகலாம், புருஷன் செவி கொடுக்காம போகலாம் இல்ல? சிலர் அப்படிதான் இல்ல? மனைவி ஏதோ பேச வரானாலே இயர்போன் எடுத்து காதில் வச்சுட்டு, புருஷன் ஏதாவது பேச வரனாலே இயர்போன் எடுத்து காதில் வச்சுட்டு. ஸோ இப்போ நிறைய மாடல் வந்திருக்கு, காதுக்கு உள்ளே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒன்று வந்திருக்கு. அதெல்லாம் உள்ளே வச்சு, அது கருப்பு கலரில் வாங்கி வச்சா சுத்தமாக ஏதோ காதில் அழுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு போனதுக்கப்புறம் எப்பாடா. எல்லாரும் எல்லாருக்கும் செவி கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் செவி கொடுக்கிறார்னு உனக்கு தெரிஞ்சிட்டுனா நீ தைரியமா ஜெபம் பண்ணுவ. அவர் செவி கொடுக்கிறார் தெரிஞ்சிட்டுனா உன்னுடைய எல்லா காரியத்தையும் நீ எங்க தான் வைப்ப? ஜெபத்துல தான் வைப்ப. நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒன்று பேச போகும்போது அவங்க அதுவரை சும்மா இருப்பாங்க. திடீர்னு நம்ம பேச போறோம்னு தெரிஞ்சது ஏதாவது பிஸியா காட்டினாங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் பாருங்க இல்ல. அதாவது ஒருத்தங்க நம்ம லிசன் பண்றாங்க, கவனிக்கிறாங்க,
நான் சொல்றத கேட்கறது மட்டும் இல்லை, செவி கொடுக்கிறாருனாலே அந்த செவி வழியா நான் சொல்றது என்ன ஆயிட்டு உள்ள போயிட்டு. சிலர் பார்த்துருக்கீங்களா, பேசும்போது கேட்க பிடிக்கலன்னா காதை பொத்திட்டு இப்படி வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அது வேற காதை, ஓ வேண்டாம் 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 வேண்டாம். தாவீது சொல்றாரு, அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஏன் தாவீதை அடிக்கடி ஜெபம் பண்றீங்க? அவர் கேட்கிறாருல்ல. நீ கேட்பியா? இல்லை யாராவது கேட்பீங்களா நான் சொல்றத? அவர் இருந்து கேட்கிறாருல்ல. 600 பேர் தாவீதோடு இருந்தார்கள். தாவீதினுடைய பிரச்சனையை கேட்க ஒருத்தன் இல்லை. எல்லாரும் அவன் தான் பிரச்சனைன்னு சொல்லி தாவீதுக்கு விரோதமா கல் எடுத்தாங்க. அப்பொழுது தேவ சமூகத்தில் ஏபோத்தை கொண்டு வர வைத்து அப்பா சமூகத்தில் போய் உட்கார்ந்திருந்து தாவீது, ஆண்டவரே நான் போலாமா ஆண்டவரே அப்படி கேட்கும்போது கதை கேட்கிறார். கவனிச்சு அவனுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுக்கிறார். தாவீது ஜெபிக்க காரணம், ஜெபத்துக்கு எல்லாம் பதில் வந்ததுனால் மட்டுமல்ல, ஜெபத்தை அவர் கேட்கிறார். அதே நேரத்தில் எல்லா ஜெபமும் கேட்கவில்லை. சில ஜெபங்கள் தாவீது சொல்றார், என் மடியிலே அது நான் என்ன விண்ணப்பமா எழுதி கொடுத்தேனோ அதே லெட்டர். சில லெட்டர் பாருங்க, நம்ம ஒரு அட்ரஸ் போட்டு அனுப்பி கொடுப்போம். அப்படி ஒரு அட்ரஸ் இல்லை, யாருமே ரிசீவ் பண்ணலைன்னா ஒரு வாரத்தில் அந்த லெட்டர் என்னாகும், திரும்ப நம்ம கிட்டேயே வரும். சில செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகி ஒரு எத்தனை ஜெபம் அப்படி பவுன்ஸ் ஆகி நம்ம மடியில அப்படியே வந்திருக்கு. ஆண்டவர் இப்போதான் ஜெபம் பண்ண, அதுக்குள்ள எனக்கு பதில் தந்திரான்னு திறந்து பார்த்தா நம்ம கையெழுத்து தான் இருக்கும். என்ன ஆண்டவர் உங்க கையெழுத்துல ஒரு லெட்டர் வரும்னு பார்த்தா என் கையெழுத்து மாதிரியே இருக்குது. அதே ஜெபம். அதான் தாவீது சொல்றார், அதே மடியிலே திரும்ப வந்துட்டு. அப்ப என் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கணும். அது என் மடியில திரும்ப வரக்கூடாது இருக்க நான் என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு தாவீதின் ஜெப வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஒரு 5 காரியங்கள் நான் சொல்லிவிட்டு நாம் இப்போ ஜெபம் பண்ண போறோம். முதலாவது, எல்லாமே விளக்க முடியாது, நேரம் இல்லை. ஆண்டவர் எதில் ஆண்டவர் எப்படி லீட் பண்ணுறாரோ அப்படி நம்ம தியானிக்கலாம். எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். 3வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை வாசி. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து. இந்த சங்கீதம் நமக்கு நல்லாவே தெரியும். தப்பி ஓடுகையில், எதுக்கு தப்பி ஓடுறான்? அது யாருக்கு தப்பி ஓடுறான்? அந்த கேள்விக்கு அப்படி எதற்காக தப்பி ஓடுறான்? கரெக்ட் தான். நின்றால் மரணம், அதனால நிக்காம ஓடுறான். இப்படி ஓடும் போதும் தாவீதினுடைய பார்வை, தாவீதினுடைய ஃபோக்கஸ் அவர் மேல மட்டும்தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல, நின்னா மரணம். இந்த சிச்சுவேஷன்ல தாவீது இனியும் நின்றுட்டு இருப்பார்னா, இந்த இடத்துல இனியும் நிப்பார்னா தாவீதுக்கு மரணம். அந்த நேரத்திலையும் தனக்கு சகாயம் தேட அவன் வேற யாரிடத்திலையும் போகாம, வேற யாரையும் கூப்பிடாம அவன் கர்த்தரை நோக்கி. ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா பிலதெல்பியா சபையை பார்த்து, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்னை மறுதலிக்காத. இந்த மறுதலிக்கிறதுங்கிறது எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்றது மாத்திரமல்ல, இயேசுவை கூப்பிட வேண்டிய இடத்துல நான் இன்னொருத்தரை கூப்பிடுறேன் தெரியுமா? இயேசுவின் இடத்துல கேட்க வேண்டிய காரியத்தை நான் இன்னொரு இடத்துல கேட்கிறேன் தெரியுமா? அதுவும் அவரை மறுதலிப்பது. இந்த நேரத்தில் தாவீதுக்கு நான் தான் தேவை. இந்த நேரத்தில் தாவீது போன் பாருங்க, சில எமர்ஜென்சிக்கு நம்ம போன் எடுத்ததும் கான்டாக்ட் லிஸ்ட்ல அப்படி கரக்கி, இல்ல கையை எப்படி வச்சு யாரை கூப்பிடலாம் அப்படி எடுக்க மாட்டோம். நமக்கு நம்ம இருதயத்துக்கு அடுத்த நபர்கள் இருப்பாங்க. இமிடியேட்டா ஒரு பிரச்சனை உடனே அவங்களுக்கு தான் போன் பண்ணுவோம். உடனே வேற அப்படிதான் மைண்ட் வரும். உடனே போன் எடுத்து அவங்களுக்கு கூப்பிட்டு இப்படி. தாவீதுக்கு இந்த நேரத்திலையும் மகன் காலில் போய் உள்ள வேண்டியதான, மகன் நீ இருந்துடா, விட்டுடா. இல்ல, அவன் ஓடிட்டு இருக்கும் போதே தன் தேவனை கூப்பிடுகிறான்.
அப்போ தேவன் இங்க செவி கொடுக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், இவனுக்கு கூப்பிடுறதுக்கு வேற யாருமே இல்ல. இந்த நேரத்துல மற்றவங்க அமைதியா இருக்கிறது மாதிரி நான் அமைதியா இருந்தா இனி இந்த தாவீதை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. 22ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுவார் பாருங்க, அதனுடைய 21வது வசனம், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினார். அப்ப எங்க இருந்தாராம்? காண்டாமிருகத்தின் கொம்புகள்ல. காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருந்தா ஜெபம் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நமக்காக ஒரு சில நாட்கள் கழித்து சிலர் சேர்ந்து என்ன செய்வாங்க? அவ்வளவுதான். ஆனா அவர் அந்த இடத்துல கூப்பிடுறாரு பாருங்க. நம்பிக்கைக்கு இங்க என்னங்க இடம் இருக்கிறது? ஒரு இடம் இல்ல. நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று பாரு அப்படின்னா புலம்பர் 3ல இருக்கு. இங்க நம்பிக்கைக்கு ஒரு இடம் இல்ல. ஆனாலும் தாவீது நம்புறான், நான் கூப்பிட்டா ஒரு ஹோப்புமே இல்லை. நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில கொண்டு வந்து நம்மை நிறுத்தி சோதிப்பார். நம்புவதற்கு ஏதுவான நிலையில எல்லாரும் கூப்பிடுவாங்க. நம்புவதற்கு இனி ஒரு வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமை வரும்போதும் தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில இமிடியேட்டா பதில் வரும். பைபிள்ல நீங்க படிக்கலாம். அக்கினி எரிகிறதை விட 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட பிறகு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உடனே கிடைத்தது. சிம்சோன் போகிற வழியிலே சிங்கம் எதிர்கொண்டு வந்ததும் சிங்கம் அவன் மேல பாய்வதற்கு முன்னமே பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல பலமாய் இறங்கினார். கோலியாத் தன் பட்டயத்தை எடுத்து தாவீதை நெருங்குவதற்கு முன்னே கோலியாத் இமிடியேட்டா விழ பண்ணான். சில நேரத்தில் நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பா. நாம் அந்த இடத்துல ஜெபத்தை விட்டுறோம். தாவீது விடல. காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு இடையில் இருந்த தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுல விடல. பைபிள் ஒரு வசனம் இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். நான் அவரை நோக்கி கூப்பிட்டோம், நான் மடிவேனா அதில் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். நான் அவரை நோக்கி கூப்பிட்டு நான் அமிழ்வேனானால் அதில் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். நான் அவரை நோக்கி கூப்பிட்டும் என் வாழ்க்கை வெட்கத்தில் முடியுமானால் அதில் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். எனக்கு ஒன்று தெரியும், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். என்னை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர், என் மேல் கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர். நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் பதில் அளிக்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறார். தாவீது சொல்ற, நான் அவரை நோக்கி. ஆமென். ஏசாயா 31:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. சகாயம் அடையும்படி இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு சகாயம் தேவை. அவன் கர்த்தரை மட்டும் நோக்குறான். சிம்பிளா சொல்லணும்னா, ஐயோங்கிற வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை. சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தரை தேட வேண்டிய இடத்துல வேற யாரை தேடினாலும் கேரண்டி கிடையாது. அவ்வளவுதான், கேரண்டி கிடையாது. ஆமா, நம்ம சில இடத்துல நம்மை தேவன் கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த இடத்துல நம்ம யாரை பார்க்கிறோம், யாரை தேடுறோம்?
ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இனி என்ன, அப்போ இந்த இடத்துல நான் அவரை நோக்குறேனா அப்படின்னு பார்க்கிறார். முதல்ல என் கண் எதை தேடுது, யாரை தேடுது? தாவீது ஓடிட்டு இருக்கும் போதே தாவீதின் கண்கள் அவரை தேடுது. தேடி ஆண்டவர் பார்த்து சத்தமிடுறான். நான் சாட்சி சொன்னேன், உனக்கு 5 நிமிஷம் தான், 4 நிமிஷம் தான், 3 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கும் போதே ஏசப்பான்னு கத்தினதும் செவி கொடுத்தார். பாத்தீங்களா? அந்த இடத்துல உடனே டாக்டரை கூடு, டாக்டரை கூடு இல்ல, ஏசப்பான்னு கத்தினதும் உடனே ஒரு வெளிச்சம் தான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தேவ பிள்ளை என்னுடைய ஃபோக்கஸ் கர்த்தர் மேல இருக்குமானால், சத்துரு ஒன்று செய்யணும்னு நினைக்கிறான் தெரியுமா, அவன் யோசிக்கிறதுக்குள்ள நமக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவான். அவன் செய்யணும்னு ஒன்று நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் யோசிக்கிறதுக்குள்ள, ஏரோது பிள்ளைய கொல்லணும்னு யோசிக்கிறதுக்குள்ள கர்த்தர் யோசேப்பை தட்டி பிள்ளைய கொண்டு எகிப்துல கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டார். யோசிக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவார். ஆமென். நம்ம யாரை தேடுறோம், யாரை நாடுகிறோம்? ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை இப்படி இருக்கணும் ஒரு தேவ பிள்ளை. அதை விட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் ரதம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் கார் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் சொந்தமா வீடு இருக்கு, அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை இருக்கு, அவங்களுக்கெல்லாம் அது இருக்கு, அவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கெல்லாம் செட்டு பல்லு இருக்கு, என்ன எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு இல்லை. அதை நீ மேன்மை பாராட்டுறியா? பாரு எங்க தென்னந்தோப்ப பாரு, மேன்மை பாராட்டிக்கோ. ஒரு ஓகி காலியாச்சுல நிறைய. கர்த்தர் தர நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே. ஆமென். ஓடும்போது கர்த்தாவே இப்ப நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் செவி கொடுத்ததும் அடுத்த வசனத்தை வாசிக்க. 3:5 சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாவீதுக்கு என்ன வருது? தூக்கம் வருது. நமக்கு எப்போ தூக்கம் வரும்? அப்சலோம் கதையை முடிக்கிறது வரை நான் தூங்க மாட்டேன். அவர் கேட்டுட்டாருங்கிற நம்பிக்கை வந்ததும் அப்சலோம் இன்னும் துரத்திட்டு தான் இருக்கிறான், சவுல் துரத்திட்டு தான் இருக்கிறார், தாவீது படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். எனக்கு தேவன் செவி கொடுக்கணும்னா நான் அவரை மட்டும், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை அப்பா. ஆமென். அவமானம் glory அப்பா அப்பா. ஒரு நாளோ ஆமென். அதாவது தேவனை தேடி. நேற்று ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீங்க? நாங்கள் இன்னொரு வீடை தான் பார்க்க போனோம். அப்போ அங்கே போகும்போது அந்த வீடை செலக்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் எதிர்கொண்டு வந்து சொன்னார், நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வேற வீடை பாருங்கன்னு சொல்லி கைட் பண்ணி விட்டதா சொன்னாங்க. எங்க ஒரு வீடு வாடகைக்கு ஒரு வீடு தெரிந்தெடுக்கிற விஷயத்தில் கூட கர்த்தர் வந்து எப்படி கைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இந்த வீடெல்லாம் ஒன்று தான், ஆனால் ஆண்டவர் இடத்தை வந்து அவர் ஏற்படுத்துகிறார், எங்கே இருக்கணும் அவர் கைட் பண்ணுறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, சாஸ்திரிகள் திரும்ப ஏரோது அரண்மனைக்கு போகலாம் நினைக்கும் போது கர்த்தருடைய தூதன் இடைப்பட்டு, இங்கே இந்த வழியாக போகாதீங்க,
நம்ம நடத்துவாருங்க. எல்லாத்துக்கும் அவரை தேடுங்க. திடீர்னு ஆமாம், ஒரு சகோதரன் சொன்னார் திருநெல்வேலியிலேருந்து, ஆமாம், ஒரு வாட்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் போது அந்த வழியில் எந்த ஒரு பெட்ரோல் பல்க்கும் கிடையாது. வரவங்க போகிறவங்க யாரை கை காட்டினாலும் நிறுத்த மாட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் கையெல்லாம் காட்டி பார்த்தேன், ஒருத்தர் நிற்கலை. அப்புறம் அதில் நின்றுட்டு கொஞ்ச தூரம் வண்டி உருட்டி பார்த்தேன். திருநெல்வேலி வெயில் என்ன, அப்படியே வண்டியை விட்டுட்டு, ஆண்டவரே அப்பா நான் எங்கே போவேன்ப்பா, யாரை கூப்பிடுவேன்ப்பான்னு சொல்லிட்டு நேராக வானத்தை பார்த்தேன். அந்த வழியாக ஒரு தம்பி பைக்கில் வந்துட்டு இருக்கிறான். பைக்கில் வந்துட்டு என்ன பிரச்சனை, பெட்ரோல் தீர்ந்துட்டு இன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வேற ஒரு காரியத்துக்காக 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறார். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோலை, அதுக்காக யாராவது பெட்ரோல் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு வழியில் அப்படி. நான் இதுக்கு சொல்கிறேன், நான் கர்த்தர் நடத்துகிற பாதை. இப்படி தான் கேரளாவில் ஒரு பாஸ்டர் ஒரு செர்மன் நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அந்த காலத்தில் ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஊழியர் சொன்னார், ஆமாம், நான் கால் கடுக்க நடந்து நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போனேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒரு வசதி கிடையாது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு வாகனம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணும்போது திடீர்னு ஒருத்தர் வீட்டை திறந்து பார்க்குற ஒரு கார் நிற்குது. ஒருத்தர் வந்து சொன்ன, ஆண்டவர் சொன்னாங்க இந்த காரை உங்களுக்கு. அதை கேட்டுட்டு இவர் வந்து ஒரே ஜெபம், டெய்லி காலைல கதவை திறந்து பார்ப்பாராம், காரே இருக்காதான். இப்படி பல ஆண்டுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள், என்ன ஆண்டவரே, ஆண்டவர் சொன்ன, ஏய் உன் கையில் நான் பைசா தந்துருக்கிறேன், காசு கொடுத்துருக்கிறேன், ஒழுங்கா போய் உன் கையில் நான் காசு கொடுத்துருக்கிறேன், நீ அதை அப்படியே பின்னாடி வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் வந்து என்ன அவங்களை இப்படி நடத்துனதுனால என்ன அப்படி அல்ல, அறியாத வழியில் அதாங்க அவர் தேவன். He is God. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கர்த்தர்னு சொல்ல காரணம் என்ன, இது எந்த மனுஷனுடைய புத்தியிலும் தோன்றாதது. ஹalleluya, ஆமென். நீங்க நோக்கி கூப்பிடுங்க, அவர் செவி கொடுப்பார். எனக்கு அவர் செவி கொடுத்ததும் தாவீது படுத்து தூங்கிட்டார். நைட்டு தூக்கம் வரலையா, ஆமென், உடனே யாரை கூப்பிடலாம், உடனே பக்கத்துல பாவம் தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பாதீங்க. சிலருக்கு தூக்கம் வராததை இன்னொருத்தவங்க, நீ மட்டும் எப்படி நிம்மதியா தூங்கலாம். 1 மணிக்கு போன் வரும், பாஸ் தூக்கம் வரல, எனக்கு வருது, என்ன தூக்கம் விட்டு. ஒரு நாள் இப்படிதான் நைட்டு 11 மணிக்கு ஃபோன், 11 மணிக்கு மேலே வந்தாலே நமக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும். அப்போ 2 மணிக்கு ஃபோன் பண்ணி தூக்கம் வரல, சரி ஜெபம் பண்ணி விட்டுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வரல, கால் எழும்பி பாஸ், அதுக்கப்புறம் நான் நிம்மதியா நல்லா தூங்க. அவரை பாருங்க, சபையே கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். அப்சலோம் துரத்தட்டும், சவுல் துரத்தட்டும், அவர் மறைவில் இருக்கும் மட்டும் உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ரிபாலா கபாதானா ராபா ஏபாலாரா தடராபா சே ஹந்தரலரியாந்தரா. ஹalleluya, 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 ஹalleluya. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும். என்னை தப்புவித்தே சரஹந்தா ரகடேலாரே ஏ மலரியாஞ்சனரே என்னை ஆத்துமனேஸ்வரவர் அவர் செட்டையின் தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் செட்டையின் கீழ் லோரே சிறகுகள். சொல்லுங்க, தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம். ஆமென். அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக 34வது சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. கர்த்தரை தேடின போது செவி கொடுக்கிறார். இந்த கர்த்தரிடத்தில் தேடுகிற அனுபவத்தோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்னு கேட்டா சொல்லணும், எனக்கு நீங்க தான் வேணும். நம்ம எல்லாருமே கர்த்தரிடத்தில் தேடுகிறோம், தப்பு கிடையாது. சுகத்தை கர்த்தரிடத்துல தான் தேடணும், ஞானத்தை கர்த்தரிடத்தில் தான் தேடணும், ஆரோக்கியத்தை கர்த்தரிடத்தில் தேடணும், ஐஸ்வர்யத்தை கர்த்தரிடத்தில் தேடணும், சமாதானத்தை கர்த்தரிடத்தில் தேடணும். எல்லாமே கர்த்தரிடத்தில் தான் தேடணும். ஆனா அதோட ஸ்டாப் ஆயிடக்கூடாது. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போதே கேளுங்கள் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார்னா, தேடுங்கள். ஆமென். கர்த்தரிடத்தில் தேடுகிறவர்களாய் மட்டும் நாம் இருப்போமானால், நாம் தேடினது கிடைத்தாலோ அல்லது கிடைக்காம போனாலோ நம்ம விட்டுருவோம். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்போமானால் பேதுருவை போல சொல்லுவோம், யாரிடத்துல போ ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை தேடின போது எனக்கு செவி கொடுத்தார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். இந்த கூட்டத்திலையும் பார்க்கிறார், அப்படி என்னையும் சேர்த்து பார்க்கிறார். எல்லாரும் ஆராதனைக்கு பஞ்சம் கிடையாதுங்க. இயேசுவை வெளியே தள்ளிட்டு எல்லாரும் ஆராதிச்சுட்டு தான் இருந்தாங்க சர்ச்சில். வாசல் அருகே வாசல் படி நின்று யாருக்கு சொன்ன வார்த்தை இது? சபைக்கு சொன்ன வார்த்தை. நாம் அப்படியே எடுத்து அது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொண்டு போய் அப்படியே ஒரு பிரசங்கத்தை போட்டுட்டு, பாத்தியா ஆண்டவர் வாசல் அருகே நின்று தட்டுறார். ஆண்டவர் வாசல் படி நின்று கதவை தட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எபேசு சபைக்கு சொல்லும் போது அவர் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவுகிறார். ஆமென். சபையின் ஆரம்பம் நடுவில் இருக்கிறார். கடைசி சபை லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது என்னை வெளிதல்ட்டாங்க. வாசற்படியில் நின்று தட்டுகிற. ஆனா உள்ள என்னதெல்லாம் நடக்குது? ஆராதனை நடக்குது, பாட்டு எல்லாமே நடக்குது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். ஒரு இடத்துல, ஒரு வனாந்திரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருந்தபோது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் வருகிறது. அங்கே 3 நாட்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு புசிக்கிறதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கிற எல்லாம் அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இயேசு ஒரு படகில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போகும்போது இவங்க எல்லாரும் வராங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி வந்ததும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாம் இதனால வராங்க தெரியுமா? அப்பம் அப்பம் சாப்பிட்டு. நம்ம பார்த்து அப்படி சொல்லக்கூடாது சபையை. தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? நான் ஆலயத்துக்கு எதுக்கு போறேன் தெரியுமா ஆண்டவரே? சங்கீதம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கணும். வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உம்மை பார்க்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால், என்னை தேடுகையிலே நான் எதுக்கு வரேன் ஆண்டவரே? அப்ப உங்களை பார்க்க.
அந்த ஆசையில வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் ஒன்ன பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்னா, அவருடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைக்குது. அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆண்டவரே, 1000 நாளை பார்க்கலாம் உங்க பிராகாரத்தில் செல்லும். என்ன நம்பிக்கை இல்லைங்க. ஆண்டவர் வந்து அடைக்கலான் குருவியை வச்சு நமக்கு நம்பிக்கையை தருகிறார். என்ன அடைக்கலான் குருவி? அடைக்கலான் குருவிக்கு அவருடைய சமூகத்தில் வீடு இருக்கும்னா, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஒரு அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும். எங்க? அவருடைய சமூகத்தில், அந்த பேழைக்குள்ள. மறக்கல்ல. அதனால கர்த்தரை தேடுங்கள். நம்மை குறித்து சொல்லட்டும், இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற. தேவனை தேடுகிறவர்கள் யாருன்னா அவருடைய சமூகத்தை நாடுவார்கள். ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். உடனே மோசே என்ன சொல்லுகிறார்? நம்ம அந்த ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சு அடிச்சு விடுறோம்ல. உம்முடைய சமூகம் யாத்திராகமம் 33:14 சொல்லுகிறார், அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு எங்க போகும்? முன்னாடி போகும். மோசே என்ன கேட்கிறார்? 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாம போனா. முன்னாடிலாம் போக கூடாது, கூடவே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் முன்னாடி போறேன், வா. நான் வந்துட மாட்டேன் ஆண்டவரே, நான் வரமாட்டேன். என் கூட இதான் சமூகத்தை நாடுறது. ஆமென். என் கூட. எலிசா பாதத்தில் சூனேமியால் விழுகிறார். மகன் மரித்து வீட்டில் இருக்கிறான். எலிசா கேயாசி கிட்ட தன் தடியை கொடுத்து, நீ போ, நான் வரேன். இவன் விடல, என் கூடவே வாங்க. இந்த சமூகத்தை நாடணும். நான் இப்படி உம்மை பார்க்க ஆசையா இருந்து, உம்மை பார்க்க ஆசையா இருந்து, அந்த தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்டு அவர் கேட்பார். தேவனை தேடுங்க. தேவனிடத்தில் தேடுவதோடு நிறுத்தி விடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. சங்கீதம் 9:10, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சங்கீதம் 34:10, தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. தேவனை தேடுங்க. 3வது, கர்த்தர் ஜெபத்துக்கு, எந்த ஜெபத்துக்கு அல்லது தேவன் செவி கொடுக்க எப்படிப்பட்ட ஜெபம் நம்மில் வெளிப்படணும், எதற்கெல்லாம் தேவன் செவி கொடுப்பார்? சங்கீதம் 66:18-19. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நமக்கு நல்லா தெரியும், சங்கீதம் 3:4 படிச்சோம், சத்தமிட்டு கூப்பிட்டேன். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, என்னதான் சத்தம் போட்டாலும் அவர் முதல்ல என் இருதயத்தை தான் பார்க்கிறார். என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை, அந்த சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அடுத்த வார்த்தை, மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார்னா என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லை. அதனாலதான் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையின் பிரதான ஜெபங்களில் ஒன்றா என்ன இருக்கணும்னா, கிரியேட் இன் மீ எ க்ளீன் ஹார்ட், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஜெபிக்கும் போதும் இப்படிதான் ஜெபிக்கணும், பைபிள் படிக்கும் போதும் இப்படிதான் பைபிள் படிக்கணுமா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும், துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதலை ஒழித்து விட்டு நீங்கள்
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பைபிள் படிக்கிறதும் இப்படிப்பட்டதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு படிக்கணும். ஜெபம் பண்ணும் போதும் யாக்கோபு 4வது அதிகாரம் 1-2 வசனங்களில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற அவயவத்தில் இச்சை இருக்கிறது. 2வது வசனம், நீங்கள் இச்சித்தது உங்களுக்கு கிடைக்கவில்லை, கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். 3வது வசனம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் அடையாமல் போகிறீங்க, நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. ஏன்? அக்கிரம சிந்தை, தேவன் வெறுக்கிற காரியம். நல்ல ஜெபம் பண்ணலாம், 30 நாள்ல 30 வருஷம் வாசிங்க இருக்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவி கொடார். செவி கொடுக்கணும். அதனாலதான் தாவீது ஒரு பாவம் செய்து உணர்த்தப்பட்ட போது தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுகிறார். 51வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. பலியை நீர் விரும்புகிறது இல்லைங்கிறார். 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதி பலிகளில் பிரியப்படுவீர். ஒரு இடத்துல சொல்றார் பலியை என்ன செய்யலையா, விரும்பல. இங்க என்ன சொல்றார்? பலியில பிரியப்படுகிறார். ஏன்? அதே சங்கீதத்தில் தெரிகிறது. அதனுடைய 17வது வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. தன் பிழைகளை உணர்ந்து மனம் திரும்பாதவனுடைய பலியை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. 6 நாட்கள் பாவம் செய்து 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து விட்டு 8வது நாளும் பாவம் செய்வதற்கு திட்டம் போட்டிருக்கிறவனுடைய பலியை கர்த்தர் விரும்புகிறதில்லை. யாருடைய பலி செலுத்த வருகிறவர்களில் யாருடைய வாசல்களில் பாவம் படுத்திருக்கிறதோ அவர்களுடைய பலியை கர்த்தர் விரும்புகிறதில்லை. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபமோ கேட்கப்படும். ஆமென். அதுல விரும்ப மாட்டார். தேவனை கேட்கும் வருகிற நொறுங்குண்டது, தன் பிழைகளை உணர்ந்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் இப்போ தேவ சமூகத்தில் நிற்கிறேன், என்னை தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கப்பா, தன் பிழைகளை உணர்ந்து வெறும் வாயின் வார்த்தையில நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியர். அந்த ஆயக்காரன் கத்துனானே, கதறினானே, பாவியாகி என் மேல் கிருபையா இரும் என்று. அப்படி எவன் ஒரு நொறுங்குண்டு நறுங்குண்டு தேவ சமூகத்தில் உடைக்கிறானோ அவனுடைய ஜெபத்துக்கு இமிடியேட்டா பதில் கிடைக்கிறது. அவனுடைய ஜெபத்துக்கு அது செவி கொடுக்கிறார். இல்லைனா இப்படிதான் இருப்பேன், என்ன வந்தாலும் இவங்க கிட்ட பேச மாட்டேன், என்ன வந்தாலும் இவங்களுக்கு விரோதமாக தான் செயல்படுவேன், இவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய அவயவங்களில் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் கேட்க மாட்டார். எத்தனை பாஸ்டருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினாலும் கேட்க மாட்டார். கண்ணீரோடு பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். தாவீது ஜெபம் பண்ணாலும் ஜெபம் மடியில திரும்பி வரும். நமக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் அவங்க மடியில திரும்பி வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண சொல்ற தப்பு கிடையாது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் தாவீது சொல்றார். ஏன்னா தாவீது ஜெபம் பண்ண ஆட்கள் எல்லாம் தாவீதுக்கு குழி வெட்டிட்டு இருக்கிறவங்க. தாவீதுக்கு அது தெரியாது. தாவீது அவங்களெல்லாம் நம்பி அவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்றார். ஆனா ஜெபம் என்ன செய்ய விடல, கேட்கல. பலி எல்லாம் திரும்ப வருது, புரியல. அதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எப்போ தெரிஞ்சுன்னா தாவீது சிக்கா இருந்தார்ல, அப்போ வந்து இவன் எப்போ சாவான் வந்து பார்க்கறதே, எப்போ எழுமுவான்ல, எப்போ சாவான். இன்டைரக்டா சொல்லுவாங்க, இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதருக்கு தலைவலி வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை, 2 நாள்ல செத்துட்டாரு. சரி சிஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எப்படி, எதுக்கு 2 நாள்ல சாகிறதுக்கா? அதுக்கப்புறம் தெரியுது, ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்களே, என்னை பார்க்க வந்துட்டு போய் தூட்டுறாங்க. என்ன, அவன் எழும்ப மாட்டான், இனி அவ்வளோதான், என்ன ரொம்ப பெருசா ஜபம் சொல்லுனா, பயங்கரமா சத்தம் போட்டான். ஆனா அவங்க வியாதியா இருந்த போது நான் ஜெபம் பண்ணேன்ப்பா, நான் உபவாசம் இருந்தேன்ப்பா. ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது, என் ஜெபம் என் மடியில திரும்பி வந்துட்டு. நமக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க மடியில ஜெபம் திரும்பி வரக்கூடாது.
நம்ம இருதயத்தில் அக்கிரமம் சிந்தி இருக்கக்கூடாது. செவியே கொடுக்க மாட்டாராம், கேட்கவே மாட்டாராம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிற சங்கீதம் 77:1. இதை குறித்து நாம் 2 நாளுக்கு முன்னாடி கூட தியானித்தோம். ஆனால் அதை சொல்லி விடுகிறேன். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். கெஞ்சின போது மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான், கர்த்தர் பரிதாபம் கொண்டார். யாக்கோபு கெஞ்சி அழுதான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். மனாசே கெஞ்சினான், கர்த்தர் இறங்கினார். தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே கெஞ்சுகிற காரியத்தில் தேவன் முகத்தை திருப்பிட்டு இருக்கவே மாட்டார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் மாறாக என்ன செய்வாரா, அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு முகத்தையும் மறைக்க மாட்டாரா, செவி கொடுப்பாரா. ஒரு தேவ பிள்ளை கஷ்டப்படும் போது, நம்ம கஷ்டப்படும் போது நம்மை அருவருக்கிறவங்க கூட இருப்பாங்க. ஆமென். யோபுவை எத்தனை பேர் அருவருத்தாங்க. யோபுவை பார்த்து எழும்பி நின்று மரியாதை செலுத்தினவங்களாம் இப்போ யோபுவை பார்த்தோன்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவனை பார்த்தாலே அருவருப்பு. ஆமென். ஆனால் கர்த்தர் முகத்தை மறைக்கல. பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அழணும்னு தோணுச்சுன்னு அப்பா சமூகத்தில் போய் அழுதுருங்க. ஒரு தேவ உலகத்துக்கு முன்னாடி நம்ம அழுதுட்டோனாலே நம்ம பலவீனர்கள். தேவ சமூகத்தில் அழுதுட்டோனாலே நாம தான் பலவான்கள். காரணம் பைபிள் சொல்லுது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, பலத்தின் மேல் பலனடைந்து, பலத்தின் மேல் பலனடையுமா. எவ்வளவு பிரசனத்தில் அழ முடியுமோ அழுங்க. தெய்வ பிரசனம். அவருக்கு பேரே என்ன தெரியுமா? தேற்றரவாளன். யாரும் நம்ம விசாரிக்க இல்லாம இருக்கும்போது ஒருத்தவங்க, பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க கேட்டாலும் நம்ம அழுதுருவோம் தெரியுமா. பல நேரத்தில் பிரசன்னத்தில் ஏன் கண்ணீர் வருது தெரியுமா? நம்ம தாங்க முடியாம கண்ணீர். இத்தனை பேர் ஆராதிக்கிற இடத்துல என்னை வந்து ஒருத்தர் தேற்றிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, தேற்றிட்டு இருக்கிறாரு. என் நிலைமை அறிஞ்சு சர்ச்சில் இருந்து பலிபீடத்துல இருந்து எனக்கான வார்த்தையை பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, என் சூழ்நிலை அறிந்து எனக்காகவே சில ஜெபங்களை நடத்த வைக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அவரு தாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர் பேசுறார், அவர் ஜெபிக்க வைக்கிறார், அவர் தான் எல்லாம் செய்கிறார். தேற்றரவாளன். அவரை நோக்கி கெஞ்சுங்க. 5வதாக கர்த்தர் எப்பொழுது செவி கொடுத்தார்? 119:26. சங்கீதம் 119:26. மைக் ஆன் பண்ணுங்க. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? இது பாயிண்ட் சொல்வதற்காக அல்ல, ஆனா இதனுடைய ஆழத்தை அந்த மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் கீழே. இது பாயிண்ட் சொல்வதற்காக இல்ல. இப்போ ஒரு கேள்வி, நான் இதை படித்த போது சரி ஓகே வழியெல்லாம் விவரித்து காட்டணும். ஓகே, நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட விவரித்து காட்ட முடியுமா? கொஞ்சம் ட்ராக் மாறினாலே நம்ம பேரண்ட்ஸ்ட மறைக்கிறோம். நிறைய எவ்வளவு காரியத்தை மறைக்கிறோம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட நிறைய விஷயத்தை மறைக்கிறோம். ஏன்? அது விவரித்து காட்ட முடியாத காரியங்கள். தாவீதுனுடைய வழிகள் தேவனுக்கு விவரித்து காட்டும்படி வாழ்ந்தான். சில தவறுகள் வந்தது, ஆனால் தேவன் கண்டித்ததும் திருத்தி கொண்டான். என் வழிகளை நான் உமக்கு ஆண்டவரே. அவங்க எப்படி வியாதியா இருந்த சங்கீதங்களில் அதை பார்க்க முடியும், ஜெபத்தை பார்க்க முடியும், தாவீதின் வேதனையை பார்க்க முடியும், தாவீதின் பாடலை பார்க்க முடியும், தாவீதுக்கு கர்த்தர் செய்த நன்மையை பார்க்க முடியும். கர்த்தரிடத்தில் தாவீது நிறைய காரியங்களை விவரித்து காண்பித்ததை பார்க்க முடியும். ஜீசஸ், ஹல்லேலூயா, எல்லாமே பார்க்க முடியும். விவரித்து காட்டணும், விவரித்து காண்பிக்கணும். நம் வழிகளை விவரித்து காண்பிக்க முடியும் ஆண்டவரிடத்துல. மனிதர்களிடத்திலே அநேக காரியங்களை மறைக்கிறோமே.
தேவனிடத்துல எவ்வளவு மறைக்கிறோம்? விவரித்து காட்டணும். அப்படி விவரித்து காண்பித்தான் நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஆண்டவரே, நீங்க உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறீங்க, ஆனா இல்ல, என்னை கழுவுங்க. சங்கீதங்களை படிக்கும் போது இல்லைன்னா எதுக்குங்க அவர் அப்படி காட்டணும்? தேவனிடத்துல விவரித்து காண்பிக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த பாதையில என்னால் நிக்க முடிஞ்சது, ஆனா இந்த பாதையில நான் போனாலே விழுறேன் ஆண்டவரே, இந்த பாதையில போனாலே என் பார்வை மாறுதே ஆண்டவரே, நான் நிக்கலாம் தான் நினைக்கிறேன், என்னால முடியலையே ஆண்டவரே. நீ உன் காரியத்தை தேவனிடத்துல விவரித்து காண்பிப்பாய், ஆனால் கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. விவரித்து காட்டணும், சொல்லணும். ஆண்டவரே, லோத்து விவரித்து காண்பிக்கிறான், நீங்க அங்க காட்டுறீங்க போங்கன்னு, ஆனா நாங்க போயிட மாட்டேனே, நான் இந்த இடத்துக்கு போட்டுமா, எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. பைபிள் சொல்லுது, அந்த காரியத்திலும் லோத்துக்கு கர்த்தர் தயை செய்தாராம், இரக்கம் கிடைக்கும்படி செய்தாராம். அதனாலதான் தேவனிடத்துல ஒன்னையுமே மறைக்காதீங்க, ஒன்றையும் மறைக்காதீங்க. ஆண்டவரிடத்துல ஒன்னையுமே மறைக்க கூடாது. நான் மறைக்க மறைக்க நான் வாழ்வை இழக்கிறேன் அர்த்தம். தன் பாவங்களை மறைக்கிறவன். நான் தேவனிடத்துல ஒன்னை மறைக்க மறைக்க எனக்கான நான் வாழ்வதற்கு வேண்டிய அநேக காரியங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஜீசஸ், மறைக்காதீங்க. இளையகுமாரன் தன் வழிகளை தகப்பனிடத்தில் விவரித்து காண்பித்த போது தகப்பன் அழைத்து கொண்டு போகிறார். அப்பா, நான் இப்படி பண்ணிட்டேன்பா, இப்படி பண்ணிட்டேன்பா, நான் உமக்கு விரோதமாய், நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன்பா, விவரித்து காண்பிக்கிறான். அது சொல்ற, வஸ்திரத்தை கொண்டு வா. இவன் ஒவ்வொன்றாய் விவரிக்க விவரிக்க இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்குது, மறைக்க மறைக்க இருந்ததெல்லாம் வெளியே போகுது. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு இல்லை, ஆனா நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். ஆபேலுக்கு என்னாச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும்ல. அப்புறம் ஏன் காயின்ட்ட கேட்டார், உன் சகோதரன் எங்கன்னு? மறைத்தான், தலையில் சாபம் விழுந்தது. மறைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட வழிகளை விவரித்து காட்டணும். ஆண்டவர், இப்படி இப்படி போன வாரத்தில் நான் இந்த இடத்துல போகும்போது இப்படி பண்ண, இப்படி விவரித்து காட்டும் போது கர்த்தர் செவி கொடுப்பார். செவி கொடுத்துட்டு அடுத்து கேட்கிறார் தாவீது, உமது பிரமாணங்களை எனக்கு எதுக்கு? நான் இனியும் திருப்பி போகணுமா? அங்க இல்ல, இடராது இருக்க. மீண்டும் பாவம் செய்ய விரும்புகிறவர்கள் தேவனிடத்தில் தங்கள் வழிகளை விவரித்து காண்பிக்க மாட்டார்கள். பாவம் செய்யாதிருக்க விரும்புகிறவர்கள், இடராதபடி செம்மையாய் நடக்க விரும்புகிறவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்பட விரும்புகிறவர்கள் தங்கள் வழிகளை தேவனுக்கு விவரித்து காண்பிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் நம் அடியில திரும்பி வராதிருப்பதாக. ஆமென். நம்முடைய ஜெபம் நம் அடியில திரும்பி வராதிருப்பதாக. நம்முடைய ஜெபத்துக்கு மெய்யாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்பது நம் ஒவ்வொருவருடைய சாட்சியாகவும் இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில் கண்களை மூடி? ஜீசஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் மாறிட்டு. தேங்க்யூ லார்ட். ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதா. ஓ ஜெபமதை ஜீசஸ் எம் பிதா. ஆமென். ஏறெடுப்போம் நம். ஹல்லேலூயா. glory என்று மாறாமல், ஆமென் என்று மாறாமல் பதில் தர் மன்னனிடம்.
ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமனேசரை. ஆமென். ஆனந்த பாடல்கள் சரபலர கபரபலரதனரா. சொல்லுங்க, ஜெபம் அதை கேட்டிடும், ஜெபம் அதை கேட்டிடும். இரலர ஹண்டர பலர கபரபலரதனரா. ஏமமலரியாதனரே, ஜெபம் அதை கேட்டிடும். ஆமென். எம்பிதானதாம். ஆமென். ஏறெடுப்போம் நம் சிறு பலரதனர பலரதனர. இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், இன்னும் மாறாமல். அல்லேலூயா. ஆனந்த பாடல்கள் எந்த நாத்தும. அல்லேலூயா. ஆனந்த. அல்லேலூயா. அப்படியே உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ளே அக்கிரம சிந்தை இருக்குமானால் தயவாய் அதை அகற்றுவீராக. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களை என்ன உங்க சமூகத்துல கொண்டு வந்து ஜெபிக்க வச்சீங்க, சில காரியங்களுக்காய் கெஞ்ச வைத்தீங்க, கண்ணீர் வடிக்க வைத்தீங்க. இந்த ஜெபங்கள் என் மடியில திரும்ப வந்துடக்கூடாதுப்பா. நான் வைத்த விண்ணப்பம் அப்படியே வரக்கூடாது, பதில் தான் வரணும்ப்பா. என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும் ஆண்டவரே, என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும்ப்பா. ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள் நீங்க என்னென்ன ஜெபத்தை வச்சீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என் ஜெபம் அப்படியே என் விண்ணப்பம் மடியில வந்துடக்கூடாது, என் விண்ணப்பம் மடியில வந்துடக்கூடாது. ஆண்டவர், நீங்க தான் ஜெபிக்க வச்சீங்கப்பா, நீங்க தான் ஜெபிக்க வச்சீங்கப்பா. என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும், பதிலாக மாறட்டும். மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்பது என்னுடைய சாட்சியா இருக்கட்டும். மெய்யாக ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, அக்கிரம சிந்தை எங்களை விட்டு அகற்றுவீராக. இதோ எங்களை உமக்கு முன்பாய் திறந்து வைக்கிறோம், திறந்து வைக்கிறோம், திறந்து வைக்கிறோம். எங்கள் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும், எங்கள் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும். எங்க ஜெபம் எல்லாம் மடியில திரும்பி வந்துடக்கூடாது ராஜா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்க முன்பாக நிற்கிறாருங்கிற உணர்வோடு. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். என் கண்ணீர் வீண் போயிடக்கூடாது. என் குடும்பத்துக்காக நான் வடிச்ச கண்ணீர், என் எதிர்காலத்துக்காக நான் வடித்த கண்ணீர், என் பிள்ளைகளுக்காக நான் வடித்த கண்ணீர், என் கணவனுக்காக நான் வடித்த கண்ணீர், மனைவிக்காக வடித்த கண்ணீர், ரட்சிக்கப்படாத என் சொந்தக்காரங்களுக்காக, குடும்பத்துக்காக நான் வடித்த கண்ணீர் அப்பா திரும்ப மடியில வந்துடக்கூடாது. ஜீசஸ், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஜெபத்தை தள்ளாதவர், தேங்க்யூப்பா, கிருபை செய்யுங்கப்பா. என் மடியில என் ஜெபம் திரும்ப வந்துடக்கூடாது. நான் என்ன வச்சேன் அதுக்கு பதில் தான் வரணும், அதற்கான பலன் தான் வரணும். என்னை நோக்கி கூப்பிடு,
இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை ஹல்லேலூயா. இன்னல் கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்குங்கப்பா, என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை ஆமென். உம்மை நோக்கி உண்மையாய் வெட்கமடே ஏசப்பா ஏசப்பா. என் ஜெபம் என் மடியில் திரும்ப வராதிருப்பதாக, மாறாக உம்மிடத்திலிருந்து பதில் வருவதாக, பதில் வருவதாக. தமது ஆண்டவரே, இதுக்காக நிறைய அழ வச்சிட்டீங்கப்பா, நிறைய அழுத உங்க சமூகத்துல நிறைய கேட்க வச்சீங்கப்பா. இந்த ஜெபம் அப்படியே திரும்ப வந்துடக்கூடாதுப்பா. என்னில் இருக்கிற அக்கிரம சிந்தையை அகற்றுங்க. என் வழிகளை உமக்கு முன்பாக விரிக்கிறேன் ஆண்டவரே, திருத்துங்கப்பா. ஜீசஸ், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை ஹல்லேலூயா. இன்னல் ஆமென். என்னை ஜீசஸ், கருத்தாய் விசாரித்து ஏசப்பா 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 ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட இந்த வார்த்தை இருதயத்தில் இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர், இதுக்காக உங்க சமூகத்தில் நான் எவ்வளவு அழுதேன்னு உங்களுக்கு தான் தெரியும், எவ்வளவு கேட்டிருப்பேன், எவ்வளவு கெஞ்சினேன்னு உங்களுக்கு தான் தெரியும். என் ஜெபம் என் மடியில திரும்ப வந்துடக்கூடாதுப்பா, திரும்ப வந்துடக்கூடாது. ஆண்டவரே, அந்த பதிலுக்காக தான்ப்பா காத்திருக்கிறேன். என் ஜெபத்தை தள்ளிராதீங்கப்பா, என் ஜெபத்தை தள்ளிராதீங்கப்பா, கிருபையை விலக்கிறாதீங்கப்பா. நல்ல தகப்பனே, நீர் இரக்கமுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்பதே நம் ஒவ்வொருவருடைய சாட்சியாய் இருப்பதாக. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கற்று தந்தீர். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் அப்படியே எங்கள் மடியில் திரும்ப வந்துடக்கூடாதுப்பா. நீர் எங்கள் ஜெபத்தை தயவாய் ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறவர். ஆண்டவரே, இது எங்களுக்கு ஆண்டவர் உங்க மேல நீர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும் தைரியம். ஆண்டவரே, நீயாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய சாட்சியாக இருப்பதாக. அப்படி ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும், ஆசீர்வதியும். என்னென்ன காரியத்துக்காக அதிகம் அழுதாங்க, ஜெபித்தாங்க, கெஞ்சினாங்க, கதறினாங்க என்பதை கர்த்தர் அறிவீரப்பா. ஜெபம் எல்லாம் பதிலாய் மாறட்டும். உடைய பிள்ளைங்க உமக்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பும்.
ஆண்டவர் நாளைக்குள்ள ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.